ஈராக்கில் ஈரானுடைய ஒரு உளவு விமானம் ஒரு பயங்கரமாக சண்டை போடுறதுக்கு ஒரு குரூப் போட போகிறாங்க. இந்த குரூப் யார், எதற்காக ஈரான் அமெரிக்காவை விட்டுட்டு இந்த குரூப் மேலே ஃபோக்கஸாக இருக்காங்க? ரஷ்ய எண்ணெய் இதை திருடி இருக்காங்க ஃப்ரான்ஸ். ஏண்டா கேட்டால் நானே கொடுப்பனே அப்படின்னு தான் ரஷ்யாவினுடைய மனநிலை இருக்கும். இருந்தாலும் திருடியே கணித்து திக்கும் அப்படின்னு ஃப்ரான்ஸ் நினச்சிருக்கலாம். ஹெலிகாப்டர்லாம் வச்சு சேஸ் பண்ணி போயிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான மஸ்கிட்டோ அட்டாக் என்னன்னு தெரியுமா? டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. ஐயா ஐநா எங்களுக்கு உதவி பண்ணுங்க, ஐக்கிய நாடுகள் சபை. டேய் இன்ன வரைக்கும் நீ கண்டுகிட்டதே இல்லை, இப்போ என்ன திடுதுப்புன்னு உனக்கு பாசம் அப்படின்னு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் கேட்கலாம். பொதுச் செயலாளரையே மாற்றி விடுறதுக்கு சீனா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அண்ணன் கேட்குறத தம்பி நீ செஞ்சு கொடுத்த அப்படின்னா உனக்கு தேவையானதை அண்ணன் பார்த்து செய்வேன் அப்படின்னு அமெரிக்கா இப்போ ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கோரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்து, உன்னுடைய அதிகாரம் வானளாவிய அதிகாரம், உட்கார்ந்துருக்கக்கூடிய நீ தான் இன்னும் திறமையற்றவராக இருக்கிறாய் அப்படின்னு குற்றச்சவர்களுக்கு ஓங்கி கொட்டு வச்சிருக்காங்க அமெரிக்கா. சரி, என்ன தெரியுமா நோக்கம்? ரூபியோ அவர்கள் பேசியிருக்காரு. ஐநா எங்களுக்காக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை. நாங்கள் இதை ஐநாவிடம் ரெக்வஸ்ட்டாக தான் வைக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. எது எப்படியோ வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். அந்த வகையில் ரூபியோ அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரே குதூகலமாக இருக்கும். நம்ம ராஜ்பிரியன் சொல்கிற மாதிரி குஜிலி மஸ்து மாதிரியான வார்த்தைகள் தான் இது. பெலாரஸ் மீதான ஒரு புதியதொரு தாக்குதல் அப்படிங்கிறது உக்ரைன் பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு தான் அலெக்சாண்டர் அவர்கள் ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. அவருடைய பேர் வேணால் லுகாஷென்கோவாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உண்மையான பெயர் அலெக்சாண்டர், ஒரு மாவீரன். அப்படிப்பட்டவர் ரஷ்யாவினுடைய ஃப்ரெண்டு. அவரை நம்ம இன்ன வரைக்கும் அப்படி அந்த பேரை சொல்லி தான் அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்டவர் கடவுளே எந்த ஒரு பகுதியிலிருந்தும் பெலாரஸ் மண்ணில் ஒரு இராணுவ தாக்குதல் நடந்தால் உக்ரைன் அழிஞ்சிருண்டா பார்த்துருந்துக்கோங்க அப்படின்னு ரஷ்யாவோட ஓர்சனிக்கே என்னுடைய தளத்தில் தாண்டா வச்சுருக்காங்க அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காப்புல அலெக்சாண்டர். நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, இந்த மஸ்கிட்டோ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஈரான் வந்து சில விளையாட்டுகள் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹார்மோஸ் ஜலசந்தியில் ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய மஸ்கிட்டோ ஏவுகணைகள் தாங்கிய கப்பல், படகு, அந்த படகு வந்து ஒரு சூப்பரான காட்சிகள் வந்து கிடச்சிருக்கு. பாருங்களேன், இதான் மியூசிக்கோடு சேர்த்து வச்சு பின்னணி இசையோடு வந்து ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ. இந்த படைகள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன போட்டு மாதிரி தான் தெரியும், ஆனால் அந்த போட்டுக்குள்ளே ஏகப்பட்ட வசதிகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை வச்சு அவங்க காட்டக்கூடிய விளையாட்டு அமெரிக்காவை சென்காம் படையவே பின்னுக்கு தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பு அமைச்சரோட கட்ஸோட சேர்ந்து நான் தான் லெபனானில் அட்டாக் பண்ணுறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சேன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறதுக்கு பின்னாடி நெதன்யாகுவுக்கு ஒரு பயம் இருக்குது. பாதுகாப்பு அமைச்சர் தான் இஸ்ரேலில் பெரிய ஆள் அப்படிங்கிறது இல்லை, நானும் சேர்ந்து தான் அவரோட அந்த உத்தரவு பிறப்பிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெய்ரூட் மற்றும் தாக்கியேவில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத தளங்களில் இருந்து நாங்கள் முன்னேறி போயிட்டுருக்கோம். ஹிஸ்புல்லாவினுடைய அந்த படை அப்படிங்கிறது தன்னுடைய குடிமக்களை ஒரு தற்காப்பு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி அந்த நாட்டை தன்வசப்படுத்துறதுக்கு நெதன்யாகு முயற்சி பண்ணுறார். லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டுருவோண்டா அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்கள் அடிச்சுட்டே இருப்பீங்க, அடி வாங்குறதுக்கு நாங்கள் இழிச்சு வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பெய்ரூட் மீதான தாக்குதல் நெதன்யாகுவுக்கு வைக்கக்கூடிய ஆப்புங்கிறத அவர் மறந்துட்டார். ஞாபகப்படுத்துங்க அமெரிக்கா அப்படின்னு இப்போது அமெரிக்கா கிட்டையே சவால் விட்டுருக்காங்க ஈரான். ஒரு துயரமான ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடந்திருக்கு. அதுவும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விமானி ஒருத்தர் உயிரிழந்திருக்கார். ஏன் பிரசாத் இது முக்கியமான செய்தியா அப்படின்னு கேட்டால், ஆமாம், திருமணம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டயத்தில் நல்லபடியாக வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கு, மோதிரம்லாம் மாற்றிக்கிட்டாங்க. அப்போ எவ்வளவு கனவுகளோடு அந்த தம்பதியினர் வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைப்பாங்க.
அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து சில மணி நேரங்கள்லேயே ஹெலிகாப்டர் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் சிக்கி மணமகன் மட்டும் இறந்து போனார்னா அந்த மணமகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது ரொம்ப கோரமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முதல் அதிகாரியாக பணியாற்றியவர் தான் இந்த டேவ் பிஜி அப்படிங்கிற நபர். விமானம் தொடங்குறதுக்கு முன்னாடி கூட நல்லா சரியில்லையே காணநிலை அப்படின்னு வேற சொல்லிட்டு வேற புறப்பட்டிருக்காரு. இது தொடர்பாக அவருடைய அப்பா வருத்தப்பட்டு வார்த்தைகளை கொட்டியிருக்காரு. கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறது அந்த குடும்பம். ஆர்டி இந்தியா நியூஸ் இருக்குல்ல, அதில் ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்மாயில் கௌசாரி அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஒரு சாத்தானிய மனப்பான்மையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சாத்தானிய மனநிலை அப்படிங்கிறது அவங்களுடைய ஆணவத்தை குறிக்குது, கர்வத்தை குறிக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஒட்டு மொத்தமாக திட்டியிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. அனைவரும் ஒருவருக்கொருவர் இணையவும் கலந்துரையாடவும் விரும்புகின்ற ஒரு உலகத்தில் அமெரிக்கா மட்டும் சாத்தியமே இல்லாத சில விஷயங்களை நினச்சி கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் அமெரிக்கா ஒன்றும் பெரிய அப்பாட்டாக்கர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான். நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர்னா எங்களுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் கடந்து போ அப்படின்னு மிரட்டலும் எடுத்திருக்காங்க. இது வெறுமன மிரட்டல் இல்லை, ஒரு கப்பல் சாதுரியமாக அப்படியே மெதுவாக அப்படியே ஈரான் கிட்ட இருந்து நழுவி போயிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த எண்ணெய் கப்பலில் ஈரான் டமார்னு போட்டிங்கன்னா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இதில் அந்த எண்ணெய் கப்பல் தீப்பிடிச்சு எரியக்கூடிய காட்சிகள் தான் நமக்கு கிடச்சிருக்கு. சேட்டலைட் இமேஜோட ஈரான் இதை பெருமை பொங்க வீடியோக்களாகவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த காட்சிகள் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு தடை செய்யப்பட்ட கப்பல், அது ரஷ்யா கப்பலாக தான் இருக்கும். ஏன்னா ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறது ரஷ்யா ஏகப்பட்ட 300க்கும் மேற்பட்ட கப்பல்களை, அதாவது எப்படி சொல்கிறது, பழுதுபட்ட கப்பல் அது இன்ன வரைக்கும் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவே தப்பு தான். இருந்தாலும் அந்த கப்பலில் ஆயிலெலாம் ட்ரேடிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹெலிகாப்டர்லாம் வச்சு அந்த எண்ணெய் கப்பலை ட்ரேஸ் பண்ணி அதை ஃப்ரான்ஸினுடைய நிலப்பகுதியை நோக்கி போகிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இதை பார்த்துருக்கக்கூடிய ரஷ்ய மாலுமிகள் தலைமை புட்டின் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு ஓகேன்னு சொல்லி ஃப்ரான்ஸினுடைய நிலப்பகுதிக்கே வண்டியை ஓட்டுறாரு. எது எப்படியோ இந்த நடவடிக்கை ரஷ்யாவுக்கு தெரிய வருது. டேய், என்ன கேட்டால் நானே கொடுப்பனே, அதை விட்டுவிட்டு எதுக்கு இப்படி எண்ணெயை கடத்துகிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, ரைட்டா? அப்போ வர்த்தகம் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸுக்கிட்ட பண்ணுறதுக்கு நான் ரெடி தான், காசு கொடு எண்ணெயை தரேன், அதை விட்டுட்டு கடத்திக்கிட்டு இருக்க, அடி வேணுமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ரஷ்யா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரான்ஸை நோக்கி. ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இந்த கமான் 12 அப்படிங்கிற அந்த உளவு ட்ரோன் இப்போது அது யாரோடது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஈரானுடையது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உளவு விமானம் அப்படிங்கிறாங்க. அது இப்போது அமெரிக்காவிலையோ இல்லை லெபனான்லேயோ இல்லை இஸ்ரேல் பக்கமோ சுற்றுச்சு அப்படின்னா நம்ம பெருசாக ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருந்திருக்காது. ஆனால் அது சுற்றுறது எங்கே அப்படின்னா ஈராக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கு. எதுக்குடா இவங்க ஈராக் பக்கம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த விமானம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த குர்திஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை இருக்காங்கல்ல, அதாவது குர்திஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூட அமெரிக்கா திடுதுப்புன்னு ஈரானில் நீங்கள் காலாட்படையாக இறங்கி ஈரானை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரம்ப்பே ரெக்வஸ்ட்டாக எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அதை நீக்கிக்கிட்டாங்க. ஏன்னா தரைப்படை இயங்குற மாதிரி அமெரிக்காவுக்கு பிளான் கடைசி நேரத்தில் ஒத்தி வைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அந்த குர்தியா ஆயுத படை இருக்குல்ல, அவங்க என்னைக்கு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை. துருக்கிக்கும் அவங்க பஞ்சாயத்து, நமக்கும் அவங்க பஞ்சாயத்து. அப்போ அவங்கள முடிச்சு விட்டா என்ன, ரெண்டாவது அவங்க என்ன வேலை செய்கிறாங்கிறத பார்க்குறதுக்காக அந்த உளவு விமானம் ஈராக்கினுடைய வான்பரப்பில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஈரான் இராணுவம் ஏதோ ஒன்று பெருசாக சம்பவம் பண்ண போகிறாங்க. ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டுக்கும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செய்திங்கிறது இதுதான். இதில் இருந்து நாளை தொடரலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.